ஒரு உன்னதமான நாளில் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து அந்த சத்திரம் 1000 வைத்தலை காட்டிலும் ஆலயங்கள் 10000 நாட்டலை காட்டிலும் ஆகையாவினும் சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிற வாசகத்தை கருத்திலே கொண்டு ஒரு நாட்டின் கடைக்கோடியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு நாட்டின் குக்கிராமத்திலே வாழக்கூடியவர்களுக்கு கல்வியின் அருமை இதுதான் என்று அறிய தந்து கல்லூரிகளிலே நுழைந்து பட்டதாரிகளாக அவர்களை ஆக்கி பொறியியலிலே, மருத்துவத்திலே, சட்டத்திலே அவர்களை தகுதி மிக்கவர்களாக மாற்றக்கூடிய செயல் உலகத்தின் எந்த நாடு சார்ந்ததாக இருந்தாலும் போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து இன்றைக்கு சட்டக் கல்லூரியை துவங்குகின்ற எஸ்கேபி கல்வி நிறுவனத்தின் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி. ஒரு நாட்டின் உன்னதமான மனிதர்களை அவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கலாம், நீதிபதிகளாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், கலைஞர்களாக இருக்கலாம், எவராயினும் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் படைப்பின் தன்மையை இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் அறிந்து தெளிய வேண்டும் என்கிற சிந்தனையின்பால் ஆட்பட்டு தன்னுடைய அற்புதமான செயல்பாடுகளால் ஒரு எழுத்தாளனினுடைய பெயரிலே ஒரு அற்புதமான இலக்கிய அமைப்பை உருவாக்கி இலக்கியத்தின் மேன்மையை உலகம் அறிதல் வேண்டும் என்கிற எண்ணத்திலே தனது செயல்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய இந்த விழாவின் வரவேற்புரையை வழங்கிய திரு அரங்கசாமி அவர்களோடும், வழக்கறிஞராக இருத்தல் மட்டும் ஒருவர் சிறந்த ஒரு தன்மையை உடையவராக ஆகுதல் இயலாது. வாழ்க்கையை உணர்ந்தவராக, தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு போக்கும் எந்த திசையை நோக்கி பயணிக்கும் என்பதை உணர்ந்தவராக, அந்த உணர்வு படைப்பு சார்ந்ததாக மாறும் என்றால் உள்ளத்திலே எழுந்து நிற்கக்கூடிய ஊற்றாக கிளம்பக்கூடிய விஷயங்களை ஒருமுகப்படுத்தி வெளிப்படுத்த முடியும் என்பதை அறிதலின் மூலம் தனது இருப்பை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தலாம் என்று பல்வேறு படைப்பாளிகள் சொன்னால், வாழ்த்துறையின் மூலம் அதனை தெளிவுபடுத்திய திரு சக்தி கிருஷ்ணன் அவர்களும், ஒரு நிறுவனத்தை வணிகத்தன்மையோடு கொண்டு செல்லலாம், தமிழுக்கு வணிகமும் இலக்கியமும் படைப்பும் கலையும் பிற விஷயங்களும் புதிதல்ல, மண் தோன்றிய காலத்திலே இருந்து எழுந்து நிற்கக்கூடிய உன்னதமான இந்த மொழியினுடைய தன்மை, இந்த மொழியின் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இவை அனைத்துமே உலகத்திற்கே உன்னதத்தை காட்டி தந்தது என்று உலக அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிற்கான உன்னத இலக்கியம் சொன்னது களம் சுரக்கும் நிதியம், குறைவிலா நிலம் சுரக்கும் நிறைவளம், நல்மணி பிலம் சுரக்கும், பெருதற்கு அரியதாம் குலம் சுரக்கும், நல் ஒழுக்கம் குடிகளுக்கு எல்லாம் என்று சொன்னது. உலகத்திற்கே ஞானத்தை மட்டுமல்ல அறத்தை போதித்த மொழி இந்த மொழி. தோன்றி நிற்கக்கூடிய மொழிகளிலே ஆகச் சிறந்த மொழியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியும் தனக்கு இணையானது அல்ல என்பதை தனது இருப்பின் மூலமாக பதிவு செய்த இந்த மொழி, இந்த மொழியின் பண்பாடு, இந்த மண், இந்த கலாச்சாரம், எழுந்து நிற்கக்கூடிய இந்த மொழியின் தன்மை சொன்னது
அறத்தை நினைவு கூறக்கூடியவர்கள் மட்டுமே இந்த உலகத்திற்கு ஞானத்தை போதிக்க முடியும். அறத்தை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் உன்னதத்தை எழுப்பி நிற்க முடியும் என்று சொன்னது இந்த மொழி. அந்த மொழியினுடைய அந்த பாடல் சொன்னது, குறைவிலா நிலம் சுரக்கும் நல் ஒழுக்கம் குடிகளுக்கு எல்லாம் என்று சொன்னது. இதுதான் உலகத்தின் சட்ட தத்துவம். எது சட்டம் என்கிற கேள்வியை எழுப்பினால் அதற்கான பதில், தோன்றி நிற்கக்கூடிய ஒரு மண்ணினுடைய மக்களை நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு எதுவோ அதுதான் சட்டம். இதுதான் வழி என்று அறியாத மக்களுக்கு உண்மையை காட்டி தருவதுதான் சட்டம். பொது வழியிலே நிறைந்து இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையினுடைய பாதை இதுதான், இதை பின்பற்ற வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு நீங்கள் ஒத்து வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தது இந்த மொழி என்றால் அதுதான் சட்டத்தின் வடிவமைப்பு. அந்த சட்ட நுணுக்கங்களை இளம் சமுதாயத்தினருக்கு கொண்டு சேர்த்து நல்ல மாணவர்களை உருவாக்குவதுதான் ஒரு ஆகச் சிறந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை என்பதை உணர்ந்த காரணத்தினால் ஒரு சட்டக் கல்லூரியை இந்த மண்ணிலே துவங்கி நல்ல சட்ட வல்லுநர்களாக இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நடைபெறக்கூடிய இந்த விழாவிலே, இந்த கல்லூரியின் துவக்க விழாவிலே கலந்து கொள்வதில் ஆக பெரும் மகிழ்ச்சி. இந்த கல்லூரியின் இந்த விழாவில் இன்றைய தினத்திலே சட்டத்துறையினுடைய பல்வேறு கூறுகளை உள்ளடக்கிய விஜயலட்சுமி, இந்த பகுதியை சார்ந்த நண்பர் ஸ்ரீதரன், என்னுடைய அருமை நண்பர் ராஜேந்திரன், படைப்பின் உன்னதத்தை இதுதான் என்று எடுத்து காட்டி வாழ்வின் பல்வேறு கோணங்களிலே தனது சோகத்தை மறந்துவிட்டு மக்களிடம் படைப்பாளிகளை எடுத்துச் செல்லக்கூடிய நண்பர் பவா செல்லத்துறை, எதை இழந்தாலும் எனக்கான அடையாளத்தை நான் இழப்பதற்கில்லை, வாழ்வின் வசதிகளை நான் ரசித்திருக்கிறேன், வாழ்வின் வறுமையும் கொடுமையையும் இன்றும் ருசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எனது நண்பர் ரவி சுப்பிரமணியம், இந்த மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிபதி மதுசூதன், இதை சார்ந்து வந்து தனது நன்றியால் தன்னை இதுவரை ஆளாக்கிய ஒரு நண்பராக ஜமாலுதீன் அவர்களை எடுத்து காட்டிய அந்த ஒரு உன்னதமான மனிதர் இந்த பகுதியில் பல்வேறு மக்களோடு கலந்து கொள்வதில் ஆக பெரும் மகிழ்ச்சி. பாருங்கள், இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் ஆகச் சிறந்த வழக்கறிஞர்களால் மேன்மைப்படுத்தப்பட்டது. நமது நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டமும் நமது நாட்டினுடைய இன்ன பிற சட்டக்கூறுகளும் பல்வேறு நாடுகளுக்கு உதாரணமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா அறியப்படுகிறது. பல்வேறு மொழிகளை பேசி பல்வேறு மக்களை தன்னகத்தை கொண்டு பல்வேறு கலாச்சாரங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தன்மை மிக்க ஒரு நாடாக இந்த நாடு விளங்கினாலும் இந்த நாட்டின் ஒருமுனைப்படுத்தப்பட்ட சிந்தனை தமிழில் இருந்து தோன்றியது. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று நம் மண்ணை சார்ந்த ஒருவரால் சொல்ல முடிந்தது என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற அந்த வாசகம் உலகத்தின் உன்னதமான நிறுவனங்களின் வாசகமாக இன்று நிலவுகிறது என்று சொன்னால், மனிதர்களை நேசிக்கக்கூடிய தன்மையை அழகாக எடுத்து தந்த மண் இந்த மண். இந்த மண்ணின் சட்டக்கூறுகள், இந்த மண்ணின் அறம் சார்ந்த சிந்தனை, இந்த மண்ணிலே தோன்றிய உன்னதமான படைப்பாளிகள் இவர்கள் அனைவருமே வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பதற்கு சட்டம் சார்ந்த சிந்தனையும் செயல்பாடும் வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். உலகத்தின் ஜனநாயக நாடுகளிலே சட்டத்தினுடைய கூறுகள் மிக மிக சமீபத்திய காலத்திலே உருவானவை என்று சொன்னால், அறங்கூறும் அவையும் என்று மதுரை காஞ்சியிலே எடுத்து ஆளப்பட்ட அந்த பாடல் சொல்கிறது, அறத்தை நாடி செல்லக்கூடிய ஒருவனுக்கு அறத்தை போதிக்க வேண்டும். எது அறம் என்பதை நிர்வகித்து காட்டுவதற்காக சில செயற்பாடுகளை நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். நீ ஒரு மன்னனாக இருந்தால் அந்த மன்னன் இப்படித்தான் தன்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய திராணி ஒருவனுக்கு வேண்டும். அவன் ஒரு சிறந்த வழக்கு
மனிதர்களை மனிதர்களாக நேசித்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அவை சட்டத்தோடு எய்து செல்லக்கூடிய சிந்தனையாக மாறி நிற்க வேண்டும். அறத்தை கொண்ட வாழ்க்கையாக ஒரு மன்னனால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட முடியும் என்றால், அறமும் பொருளும் இன்பமும் ஒன்றும் ஆற்றும் நின் செல்வம் ஆற்றாமை நின் போற்றாமையே என்று ஒரு மன்னனை பார்த்து, உன்னால் ஈட்டப்படக்கூடிய செல்வம், உனக்கான வாய்ப்புகள் அனைத்துமே உன்னை சார்ந்த மக்களுக்கானவை. அவர்களை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய, அவர்களுக்கான வாழ்வின் ஆதாரங்களை சீர்படுத்தி செல்லக்கூடிய சிந்தனை மிக்கவனாக நீ இருந்தால் அப்பொழுதுதான் நீ ஒரு மன்னனாக அறியப்படுவாய் என்று எடுத்து சொல்லக்கூடிய அறச்சிந்தனை மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அறிய தந்திருக்கிறார்கள். இதனால்தான் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக அறியப்பட்ட இந்தியாவிலே அதன் கடைக்கோடி மாநிலமான தமிழகத்தில் எழுதுகின்ற அறச்சிந்தனை சார்ந்த விஷயங்கள் சட்ட வடிவங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவினுடைய உன்னதமான சட்டமாக அறியப்படக்கூடிய த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பல கூறுகளை நீங்கள் உணர்ந்து படித்தால், அதன் வாசகங்களுக்கு ஊடாக உங்களுடைய சிந்தனையை செலுத்தி பார்த்தால், அவை 2000 வருடங்களுக்கு முன்பே இந்த தமிழ் மண்ணிலே எழுந்திருக்கக்கூடிய சட்டக்கூறுகளாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் சார்ந்த கல்வி இந்த மண்ணிலே சுதந்திரத்திற்கு முன்பு இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கான வாழ்வு ஆதாரம் சிறக்க வேண்டும் என்பதை உள்ளத்திலே கருத்தில் கொண்டு பணியாற்றிய பல வழக்கறிஞர்கள், ஒவ்வொருவராக சொல்ல வேண்டுமென்றால் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இந்த சமுதாயத்தினுடைய வழியை நிர்ணயம் செய்தார்கள். மதுரையிலே இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு போராடி தன்னுடைய 92வது வயதிலே, எவருடைய வீட்டு கதவையும் நான் தட்டியதில்லை, வாழ்க்கையில் எனக்காக நான் எதையுமே யோசித்ததில்லை, சொல்ல போனால் நான் சட்டம் படித்தவன், அந்த தன்மையோடு இந்த அரசாங்கத்தை நான் அணுகி வயோதிகத்தின் காரணத்தினால் எனக்கு முதியோர்களுக்கான உதவித்தொகை தாருங்கள் என்று நான் கேட்ட என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட மனுவை நான் புறந்தள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி அமர்ந்துவிட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மனு மதுரை உயர்நீதிமன்றத்திலே வந்த பொழுது சந்தர்ப்பம் அந்த வழக்கை என்னிடம் கொண்டு வந்தது. அந்த வழக்கை படித்துவிட்டு அரசாங்கத்தின் சார்பிலே அந்த மனு நிராகரிக்கப்பட வேண்டும் என்று வாதாடிய அரசு வழக்கறிஞரிடம் நான் சொன்னேன், சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்து வயோதிகத்தின் காரணமாக என் மனுவை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டி அது நிராகரிக்கப்பட்ட பின்னால் மனம் கொண்டு போய் இருக்கக்கூடிய இந்த மனிதனினுடைய செயலால் அந்த மனுவை நிராகரிக்கக்கூடிய பொறுப்பிலே உங்களையும், நிராகரிக்கப்பட்ட அந்த மனு நிராகரிக்கப்பட்ட விதம் தவறு என்று சொல்லக்கூடிய இடத்தில் என்னையும் வைத்தது அந்த தியாகியின் செயல். எதையுமே உணர்ந்து பார்த்து உணவு பூர்வமாக சட்டக்கூறுகளை அணுகி பார்த்தல் வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை என்னால் தர முடிந்தது என்றால், அந்த தீர்ப்பு நம் மண்ணுக்கான சட்ட வரைவுகள் சார்ந்த தீர்ப்பு. அது தமிழிலே எழுந்த சிந்தனையின் கூறு. இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கூறுகளையும் சட்டம் சார்ந்து எடுத்து செல்லக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டிலே இளைஞர்களாகிய மாணவர்களாகிய நீங்கள் சட்ட கல்வியை பயில்கிறீர்கள். இந்தியாவினுடைய மிகப்பெரிய சட்ட அறிஞராக ஒரு மேதையாக அறியப்பட்ட பாலியஸ் மேரிமன் ஒரு இடத்திலே தன்னுடைய ஒரு புத்தகத்திலே குறிப்பிடுகிறார், இளம் வழக்கறிஞர்களாகிய நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று அந்த புத்தகம் உங்களுக்கு தருகிறது. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஒரு வழக்கறிஞராக எப்படி நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டி இருக்கும் என்பதை அது உங்களுக்கு உணர்ந்தும். சட்டங்கள் சார்ந்த விஷயங்களை படித்தல் மட்டுமே போதாது, அதன் உள்ளீடாக செயல்படக்கூடிய பல்வேறு கூறுகளை நீங்கள் அலசி ஆராய்ந்து வேண்டும். ஒரு நீதிபதியின் முன்னால் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் உங்களை செயல்படுத்துகையிலே
வழக்கின் சாரங்கள் தவிர்த்து வேற எந்த விஷயங்களை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது. உங்களின் எதிரிலே இருக்கக்கூடிய மாற்று வழக்கறிஞர்கள் பல்வேறு விஷயங்களை உங்கள் மீது திணிக்கக்கூடும், உங்களை கோபப்படுத்தக்கூடும், உங்களை அவமானப்படுத்தக்கூடும். அவை அனைத்தும் உங்களை பாதிக்காத அளவிற்கு உங்கள் மனநிலையின் முதிர்ச்சி உங்களுக்கு தேவை. சட்டம் சார்ந்த விஷயங்களின் அனைத்து கூறுகள் சார்ந்த வழக்குகளை நீங்கள் நீதிமன்றத்தின் முன்னே வைக்கலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஏற்காமல் அவற்றை புறந்தள்ளுவதும் அந்த நீதிபதியை சார்ந்தது. நீதிபதியின் முன்னால் நீங்கள் வழக்கறிஞர்களாக உங்களுடைய வழக்காடிகளின் வழக்கை வைக்கிறீர்களே தவிர அந்த வழக்காடிகளாகவே நீங்கள் மாறி அந்த வழக்கை எடுத்து செல்லுதல் கூடாது. வழக்கின் கூறுகள் உங்களுக்கு புரியலாம், புரியாமல் போகலாம். உங்களுடைய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகலாம். ஆனால் ஒரே மனநிலையிலே அதனை ஏற்றுக்கொண்டு நீதிபதியை பற்றியோ வழக்குகளை பற்றியோ உங்கள் கருத்துக்களை நீதிமன்றத்தின் அறையின் வெளியிலே கொண்டு பேசுவதை தவிர்த்தல் வேண்டும். நீதிபதிகளின் மீதான விமர்சனங்களோ வழக்குகளின் மீதான விமர்சனங்களோ அறிவு சார்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவை அந்த நீதிமன்றத்தை விட்டு விலகி வருதல் வேண்டும். உங்களுக்கான சுய கருத்துகளுக்கு நீதிமன்ற அறையிலே எந்த விதத்திலும் அனுமதி இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்களை இளம் வழக்கறிஞர்களுக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த மாணவர்கள் எல்லாம் இணைந்து இந்த ஆண்டிற்கான ஒரு மலரை தயாரித்திருக்கிறார்கள். அந்த மலரிலே ஒரு மாணவி பிரியதர்ஷினி என்று அவருடைய பெயரை பார்த்தேன். நான் எத்தனை முறை தோற்று விழுந்தாலும் அழமாட்டேன், என்றால் விழுவது எழுவதற்காகத்தான். இந்த உலகமே உலகில் கொண்டிருக்கையில் நான் யார் என்பதை அந்த கணத்திலே உணர்ந்து கொண்டேன் என்று அந்த மாணவி, அவர் இங்கே இருக்கிறாரா என்று தெரியவில்லை, அந்த மாணவி அந்த கவிதையை எழுதியிருக்கிறார். நான் நேசிக்கக்கூடிய உலகத்தின் உன்னதமான கவிஞனாக நான் என்றும் நினைத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரபல் ஒரு இடத்திலே எழுதினார். பாபா செல்லத்துறையிடனும் அந்த கவிதையை நான் பகிர்ந்து கொண்டேன். காலத்தையும் நேரத்தையும் கடந்து செல்லக்கூடிய வாழ்வின் பரிமாணங்களையும் வரிகளுக்கு உள்ளே அடக்குதல் எளிது அல்ல. உன்னதமான கவிஞர்களால் மட்டுமே அது சாத்தியப்படும். நான் நடந்து செல்கையில் என் காலடி நிழல் தேடி கூட அலைகிறது நிலம் என்று சொல்லி டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று இலக்கிய உலகத்திலே உன்னதமான ஒரு பகுதியை தனது 4 வரிகளுக்குள் அடக்கிய ஒரு கவிஞன் எந்த மனநிலையிலே அந்த கவிதையை எழுதியிருப்பானோ, எதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பியதை நம் பார்வைக்கே விட்டு விடுவானோ, ஒரு படைப்பாளியினுடைய படைப்பை எந்த விதத்திலே நாம் உணர்ந்து கொண்டால் அந்த படைப்பாளியாக மாறி அந்த படைப்பின் உன்னதத்தை உலகெங்கும் எப்படி பவா கொண்டு சேர்க்கிறாரோ அதை போல சேர்க்க முடியுமோ, உணர்தலின் உன்னதம் தான் அறிவு. படித்தலின் உச்சம் படைப்பாளியாக மாறுதல். சட்டத்தை அறிவது மட்டுமல்ல, உலகத்தினுடைய அனைத்து இயக்கங்கள் சார்ந்த கூறுகளையும் அறிந்து அறிவு சார்ந்த விஷயங்களினுடைய விஸ்தீரணத்தை உங்கள் பார்வையின் முன் கொண்டு வந்து நீங்கள் வழக்குகளை நடத்தலாம், ஒரு கூட்டத்திலே பேசலாம், வீட்டிலே 4 நண்பர்களோடு அமர்ந்து நீங்கள் பல்வேறு விஷயங்களை நீங்கள் கதைக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் அறிவின் விஸ்தீரணத்தை நீங்கள் ஊர்படுத்திக் கொண்டே செல்லும் பட்சத்தில் மிகவும் கடினமான ஒரு துறையாக அறியப்படக்கூடிய இந்த சட்டத்துறை அரசு பள்ளியிலே படித்தாலும் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக மாறலாம். வெற்றிகரமான வழக்கறிஞராக மாறி நல்ல ஒரு விதத்திலே வழக்குகளை உயர் நீதிமன்றத்திலே நடத்தலாம், நீதிபதியாக மாறலாம். நீதிபதியாக மாறினாலும் அது பதவி அல்ல, பணி என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கான அறிவும் பண்பும் உங்களை ஏற்படுத்தும். அப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றால் உச்ச நீதிமன்றத்தின் கதவுகள் என்றும் உங்களுக்கு திறந்திருக்கும் என்பதை நீங்கள் உள்ளத்திலே வைத்து நல்ல மாணவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எந்த காரணங்களால் வசீகரிக்கப்படுகிறார்கள் என்பதை உள்ளத்திலே இருத்தி அந்த விதமான இடர்பாடுகளுக்கு உள்ளே சிக்கிக் கொள்ளாமல் அறிவு சார்ந்த வாழ்க்கையை இந்த மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு உரியதாக மாற்றினால், கல்வியின் மீதும் அறிவின் மீதும் நாட்டம் மிக்கவர்களாக நீங்கள் மாறினால், எந்த விதமான சூழ்நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். நல்ல வழக்கறிஞராக மாறலாம்.
அவசியம் கற்றுத்தரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். இந்த கல்லூரியில் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர், இந்த கல்லூரியின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு நண்பர்கள், எதையுமே நினைத்துக் கொண்டு இதுதான் என்று ஒரு புள்ளியை நோக்கி பயணிக்காமல் இதுதான் ஒரு குறிக்கோள் என்று இந்த கல்லூரியின் செயற்பாடுகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த பகுதியை சார்ந்த மக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பிற்கும் நன்றி.